உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நில உலாவிய நீர்மலிவேணியன் அழகிற் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம் பாவங்களே செய்து பால் நரக கொழிக்குள் அழுந்தும் கையவர் தம்மோடு எண்ண கூட்டி இனியே வேண்டுவார்க்கு வேண்டிய வரங்களை வாரி வழங்கக்கூடிய மேட்டூர் வட்டம் புதுச்சாம்பள்ளி அருள்மிகு சக்தி சின்ன மாரியம்மன் பெரிய மாரியம்மன் திருக்கோவில் திருவிழாவினை முன்னிட்டு எங்கள் தூரன் KR மஞ்சுநாதன் கலைக்குழுவினரால் நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் இன்னிசை மற்றும் நகைச்சுவை பட்டிமன்றத்திற்கு நல் வாய்ப்பினை வழங்கி எங்கள் குரல் கேட்பதற்காக விழிகளையும் செவிகளையும் திறந்து காத்திருக்கிற தமிழ் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் பணிவான வணக்கங்களை உங்கள் பாதங்களிலே சமர்ப்பித்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. உண்மையாகவே எத்தனையோ செய்திகளை இந்த மேடையில் இன்றைக்கு நாங்கள் பேச இருந்தாலும் முத்தாய்ப்பான முதல் செய்தியாக இந்த மண்ணில் நான் பதிவு செய்ய இருப்பது என்னன்னா, நாங்கள் கடந்து வரக்கூடிய பாதைகளில் எல்லாம் மழை, நாங்கள் கடந்து வந்த எல்லா பாதையிலும் கடுமையான மழை. இந்த மண் குளிர்ந்திருக்கிறது, நம் உள்ளமும் குளிர்ந்திருக்கிறது. ஒரே காரணம் என்னன்னு கேட்டா, சக்தி சின்ன மாரியம்மனுக்கும் பெரிய மாரியம்மனுக்கும் நீங்கள் எடுத்திருக்கிற இந்த திருவிழாவினை அவர்கள் சத்திய சாட்சியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதனுடைய சாட்சியாகத்தான் மழை துளி மண்ணை நனைத்திருக்கிறது என்பதை சொல்லி, அதற்காக உண்மையிலுமே இந்த ஆத்தாவுக்கு முதல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. அவளுடைய அருள் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அவனின்றி ஓரணுவும் அசையாது. கவியரசர் கண்ணதாசன் கேட்டாங்க, எல்லாம் அவன் செயல்னு சொல்றமேங்க ஐயா, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டாங்க. எல்லாம் அவன் செயல்னா என்ன? கண்ணதாசன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? எல்லாம் அவன் செயல்னா நம்மால் முடிந்தது ஓரளவே என்று பொருள் அப்படின்னாராம். ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாமே அவள் செயல்தான். ஆகவே அந்த தாயினுடைய பாதங்களுக்கும் எங்களுடைய பணிந்த வணக்கங்களை சொல்லி இந்த அற்புதமான விழாவினை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய திருவிழா குழுவினர், மரியாதைக்குரிய தலைவர் பெருந்தகை திருவாளர் TCM S கோபாலன் அவர்களே, மரியாதைக்குரிய செயலாளர் திருவாளர் KP ஆறுமுகம் எக்ஸ் வைஸ் சேர்மன் அவர்களே, பொருளாளர் மரியாதைக்குரிய திருவாளர் M மகாதேவன் அவர்களே, ஒருங்கிணைப்பு தலைவர்கள் மரியாதைக்குரிய திருவாளர் SKP சத்தியமூர்த்தி அவர்களே மற்றும் திருவாளர் புல்லட் P சரவணன் அவர்களே மற்றும் கௌரவ தலைவர்களாக அமைந்திருக்கிற பெரியோர்களே, இணை செயலாளர்களே, துணைத் தலைவர்களே, துணை செயலாளர்களே, சட்டம் மற்றும் நிதி ஆலோசகர்களே, செயற்குழு உறுப்பினர்களே, பொதுக்குழு உறுப்பினர்களே, அத்தனைக்கு மேலாக இந்த நிகழ்ச்சிக்கு உயிரோட்டமாய் அமைந்திருக்கிற பக்தகோடி பெருமக்கள் அத்தனை பேரின் பாதங்களுக்கும் மீண்டும் மீண்டும் எங்கள் தூரன் KR மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக பணிந்த வணக்கங்களையும் இதய வாழ்த்துக்களையும் அன்போடு உங்களிடத்திலே தெரிவித்துக் கொண்டு ஒரு நல்ல தலைப்பை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு முன்பாக ஒரு சிறப்பு விருந்தினரை பற்றி நான் இங்கே சொல்லியே ஆக வேண்டும். ஏன்னா எத்தனையோ ஊர்களில் நடுவர்களை நீதிபதி என்று அழைப்பார்கள். ஆனால் இன்றைக்கு உண்மையாகவே ஒரு நீதிபதியை இந்த மண்ணை சார்ந்த ஒரு மகத்தான மனிதரை அழைத்து பெருமை சேர்த்து இருக்கிறார்கள். அதாவதுங்க, நம்ம புதுச்சாம்பள்ளியில் அற்புதமாக ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, இங்கு கல்வியால் ஜெயித்தவர்களும் உண்டு, உழைப்பால் ஜெயித்தவர்களும் உண்டு என்பதை நிரூபித்திருக்கக்கூடிய அற்புதமான பெருமக்கள். மரியாதைக்குரிய அன்பான உங்கள் அத்தனை பேரினுடைய அழைப்பினையும் ஏற்று இன்றைக்கு வருகை தந்திருக்கிற இந்த மண்ணின் மைந்தர் நீதி அரசர் மரியாதைக்குரிய மாண்பமை சுரேஷ்குமார் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பாக பணிந்த வணக்கங்களை ஐயா அவர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு, அவர் எனக்கு ரொம்ப எளிமைங்க. ஏன்னா வந்து கேட்கும் போதே ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. ஒரே வார்த்தை, வெளியில் இருக்கக்கூடிய திருடர்களை கண்டெல்லாம் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நாம் பயப்பட வேண்டிய ஒரே திருடன் யாருன்னு கேட்டேன். எங்கடா ஏன் செல்ஃபோனை காணா, அதுக்குள்ளே யாரை தூக்கிட்டீங்களாடா? இப்போ தான் திருடர்னு சொன்னேன், அதுக்குள்ளே தூக்கிட்டாங்க. சரி இருக்குது, ஏதோ ஒரு செல்ஃபோன். இதில் இருக்கிற ஆளை மட்டும் கவனமாக பாருங்க அப்படின்னு. ஏன்னா திடீர்னு ஃபோன் பண்ணுறான், ஸ்டேட் பேங்க் மேனேஜர் டெல்லியிலேருந்து பேசுதுன்னாவே நாம் கொஞ்சம் உஷாராக்கணும். உங்கள் என்ன கார்டுமா அது? ஏடிஎம் கார்டு. ஏன்னா நிறைய கார்டு இருக்குது நாட்டில் இன்னைக்கு. யோசிச்சு பாருங்க, அதில் ஏடிஎம் கார்டில் இருக்கிற 16 டிஜிட் சொல்லுது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் பணம் போடுது.
நம்மளால நம்பி 16 டிஜிட்னு சொல்கிறான், அடுத்த 5 நிமிஷத்தில் இருக்கிற 5000 ரூபாயை உருவிட்டு நடுத்தருவில் நிற்கிறான். நம்மால் இதற்கு விழிப்புணர்வு கொடுத்ததற்காகவே நம்முடைய நீதியரசர் அவர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. வெளியில் இருக்கக்கூடிய மனித திருடர்களை கண்டு நாம் கவலைப்பட வேண்டிய, அச்சம் கொள்ள வேண்டிய தேவையில்லை. இன்றைக்கு இணைய வீதியில் உலா வருகிற அந்த மனிதர்களிடத்திலே நம்ம கவனமாக இருக்கணும் சொன்ன ஐயா அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகளை சொல்லி ஒரு நல்ல ஆடியோ அருமையாக இருக்குண்ணே, தேன் போல் இருக்கு, அருமை. அவருக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. ஆடியோ பேர் என்னென்ன? மணி ஆடியோஸ். எந்த ஊருண்ணே? சௌரியோ. ரொம்ப மகிழ்ச்சி. அவருக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. கல்யாணம் ஆயிடுச்சானே? அதான் சந்தோஷமாக சிரிக்கிற துண்டை தோளில் போட்டு. ஆனால் தெரியும் எங்கே இருக்க, எப்போ வருவ, முடிஞ்சா வா, இல்லாட்டி அங்கே போயிருக்கு. இன்னைக்கு பல வீட்டில் அப்படி இவரெல்லாம் துண்டை தோளில் போட்டு வருஷக்கணக்காக என் கூட தான் சுற்றுறாரு. ஏன் வீட்டில் உங்க கூடவே வந்துடுறேன் அப்படியெல்லாம் இல்லாமல், ஆனால் ஒரு குடும்பமாக உட்காந்து ரொம்ப அழகாக இந்த நிகழ்ச்சியை கேட்குறீங்க. உலகத்தில் சில இடங்களில் எத்தனையோ ஊர்களுக்கு நாங்கள் பயணப்பட்டாலும் ஆண்களுக்குன்னு ஒரு வரிசை, பெண்களுக்குன்னு ஒரு வரிசை. ஏன்னா பாதுகாப்பு இருக்காதுங்க, ஏதாவது கலாட்டா வந்துடும்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்க்குற போது ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், குறிப்பாக மஞ்சு நல்லா கவனிச்சுக்கோ, மூத்த பெருமக்கள் எல்லாம், பெரியவர்கள், நம்ம அப்பா வயசில் தாத்தா வயசில் இருக்கிறவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க. உண்மையாகவே இங்கே இந்த மேடையில் இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு தொலைக்காட்சியிலும் பேசக்கூடியவங்க, ஒவ்வொரு தொலைக்காட்சியிலும் விழாக்காலங்களில் பேசக்கூடியவங்க. நாங்கள்லாம் பெரிய இந்த ஏசி போட்ட பெரிய அரங்கத்தில், மண்டபத்தில் ஷூட் நடக்குங்க. பாப்கார்ன் குறிச்சிக்கிட்டு என்ன அப்படியே வேண்டா விருப்பா பார்ப்பான். ஐஸ்கிரீம் அதுலேயும் சில பேர்லாம் இருக்காம்மா. இந்த காலத்தில் அன்னைக்கு மதன் காமராஜர் அரங்கத்தில் ஒருத்தைய முன்னாடியே பண்ண ஐஸ்கிரீம்யா, ஐஸ்கிரீமை வச்சுட்டு இந்த பக்கம் பாப்கார்ன் இருக்குது, பாப்கார்ன் எடுத்து ஐஸ்கிரீமில் தொட்டு தொட்டு சாப்பிட்றாங்க. என்னடா பழக்காங்கன்னு இறங்கி வந்து கேட்குறேன். சார் ஐஸ்கிரீமு பாப்கார்னில் தொட்டு சாப்பிட்டோம்னா பாப்கார்னில் சாப்பிடும்போது கடக்க முடக்குன்னு சத்தம் கேட்காது, மியூட்டில் போட்டு சாப்பிட்லாம், பக்கத்தில் இருக்கிறவனுக்கு பங்கு கொடுக்க வேண்டியது இல்லைங்கிறான். நாட்டில் எப்படியெல்லாம் சாப்பிட்டு பழகிறான்னு பாரு. கை எப்படி தட்டணும்? ஏன் கை தட்டு சொல்கிறேன் தெரியுங்களா? ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கிலிருந்து பிறக்கிற தாலாட்டு. அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்கள், உடன் பழகியவர்களின் கண்களிலிருந்து வழிகிற நீராட்டு. எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு. அங்கே ஒரு ஆயா சொல்லுது, இவனுக்கு காசையும் கொடுத்துட்டு கையும் தட்டணுமாக்கும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. உண்மையிலுமே நல்ல மக்கள். ஏன்னா 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் வந்திருந்தேன். எனக்கு உண்மையாகவே ஏதோ வேற மண்ணுக்கு வந்த உணர்வே எனக்கு இல்லைங்க. மீண்டும் தாய் மண்ணிற்கு வந்ததை போன்ற ஒரு உணர்வோடு வரவேற்ற அத்தனை பெருமக்களுக்கும் எனக்கு உண்மையாகவே மகிழ்ச்சியோடு ஒரு நன்றியை சொல்லி, இப்போ எங்களுக்கெல்லாம் கைதட்டினீங்க. இப்போ முக்கியமாக யாருக்கு தெரியுங்களா? எங்களை ஏற்பாடு செய்து மேடை ஏற்றி அழகு பார்த்த விழா குழுவை சார்ந்த அத்தனை பெரியவங்களுக்கும் ஒரு கைதட்டல் கொடுங்க. ஏன்னா உலகத்தில் எது வெற்றி தெரியுங்களா? உலகத்தில் எது வெற்றி தெரியுங்களா? 50,000 ரூபா காசு 2 நாளில் நீங்கள் சம்பாரிச்சிட்டிங்கன்னா அது வெற்றியா? சில பேர் அதை வெற்றின்னு நினைக்கிறான். இல்லை சார் 1,00,000 ரூபா சம்பாரிச்சிட்டேன் ஒரே நாளில், அது வெற்றியா? சில பேர் அதை வெற்றின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சில பேர் வெளிநாட்டுக்கு போனால் வெற்றியா? அதை சில பேர் வெற்றின்னு நினைக்கிறாங்க. நினைச்ச பொருள் கையில் கிடைச்சிட்டா சில பேர் வெற்றின்னு நினைக்கிறாங்க. நினைச்சது நடந்துட்டா வெற்றின்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்ன பொறுத்தளவுக்கு எது வெற்றி தெரியுங்களா? மகிழ்ச்சியான இடத்தில் வாழ்வதில் இல்லைங்க வெற்றி. நாம் வாழும் இடத்தையே மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வதுதான் உண்மையான வெற்றி. நல்ல மகிழ்ச்சியா இருங்க. ஏன்னா கடவுள் கொடுத்த வாழ்க்கைங்க இது. இந்த கடவுள் கொடுத்த வாழ்க்கையில் அந்த அம்பிகைட்ட போய் நம்ம என்ன கேட்கணும், எப்படி கேட்கணும்? ரொம்ப அழகா இன்னைக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. குடும்ப உறவுகளும் பண்பாடும் நாகரிகமும் கலாச்சாரமும் மேலோங்கி நின்றது அந்த காலத்தில் இந்த காலத்தில். அந்த காலம் நல்லா இருக்கா, இந்த காலம் நல்லா இருக்கா? பார்த்தாவே தெரியும் இவங்க 2 பேரும் அந்த காலம். இதெல்லாம் ரொம்ப கற்காலம், ஆதி காலம், ஆதி காலத்து அலங்கார மாளிகை. யோசிச்சு பாருங்க, அப்படி இருக்கு. இவங்க 2 பேரும் பாருங்க இந்த காலம். சார் என்ன சார் பெரிய, இவங்கெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட், நாங்கள்லாம் கலர். யோசிச்சு பாருங்க. இப்படி சொல்கிறேன், எந்த காலம்னு நாம் கடைசியாக ஒரு முடிவு செய்வோம். ஆனால் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன வித்தியாசம்? அந்த காலத்தில் ஒரே ஒரு சாமி பாட்டுங்க, பக்தி பாட்டு தான். ஆனால் அந்த பக்தி பாட்டில் கவியரசர் கண்ணதாசன் இந்த உலகத்தில் சில பேருக்கு தாங்க
பட்டப்படிப்பு படித்தா கூட யோசிச்சு 4 வார்த்தை எழுதுவதே கடினமாக இருக்கிறது. ஆனால் 8ஆம் வகுப்பு மட்டுமே படித்த கவியரசர் கண்ணதாசனுடைய பாடல்களை வைத்து 1700 பேர் PhD பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த மனிதனுடைய எழுத்தினுடைய வலிமை எப்படிப்பட்டதாக இருக்கும்னு யோசிங்க. மாரியம்மனுக்கு பாடுறான், அம்பிகையேன்னு பாடுறான். அப்படி பாடும்போது இடையில சமூக கருத்து, ஒரு பக்தி பாட்டுல சமூக கருத்தை வைக்க முடியுமா? வச்சான் கண்ணதாசன். எப்படி தெரியுங்களா? ஆனா கொஞ்சம் டிலே கொடுங்க, போன அப்புறம் பேசுகிறேன். அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. ஓகாரியே வேப்பிலைக்காரி. ஓகாரியே வேப்பிலைக்காரி. சிறு உடுக்கையிலே பகை விரட்டும் முத்துமாரி. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. முத்துமாரி நாங்க ஏமாற்றி பொழைச்சதில்லை முத்துமாரி. ஏழைகளை ஏற்றதில்லை முத்துமாரி. நாங்க ஏமாற்றி பொழைச்சதில்லை முத்துமாரி. வாழ விட்டு வாழுகிறோம் வாழ்த்து கூறி. வாழ விட்டு வாழுகிறோம் வாழ்த்து கூறி. இனி வருங்காலம் எங்களுக்கே முத்துமாரி. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. ஓங்காரியே வேப்பிலைக்காரி. ஓங்காரியே வேப்பிலைக்காரி. சிறு உடுக்கையிலே பகை விரட்டும் முத்துமாரி. அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. அம்பிகையே ஈஸ்வரியே சக்திமாரி பெரியமாரி. அம்பிகையே ஈஸ்வரியே சக்திமாரி நம் பெரியமாரி. எனக்கு நல்லா மைக்கு வச்சதுக்காகவே சீக்கிரம் உனக்கு கல்யாணம் ஆகிடும்னே. சில ஊர்லெல்லாம் பாடும்போது குடலை எடுத்து நடுவரே காட்டிட்டு மறுபடியும் உள்ளே போட்டுக்குவாங்க. அந்த அளவுக்கு உசுரை எடுப்பாங்க. அலோ இங்கே அலோன்னு இருக்கு. நான் சொல்ல மாட்டேன், ஏதோ ஒரு நாட்டில் குண்டு போட்ட மாதிரி அப்படி இருக்கு. அன்னைக்கு ஒரு ஊரில் அலோ அப்படி தான் சொன்னேன். அங்கே லோ அவ்வளோதான் கேட்குது. நான் கூட லோனில் வாங்கியிருப்பாராட்டிருக்குன்னு நினச்சேன். என்னென்ன அலோன்னு அடி வயிற்றுலேருந்து கத்துறேன். லோனு மட்டும் கேட்குதுன்னு ஒரு பாக்ஸ்லேயும் கனெக்ஷன் கொடுக்கலடா, ஏன்டா முக்குறேன்னாரு. இந்த பக்கம் 30 பொட்டி அந்த பக்கம் 30 பொட்டி அடிக்கிருக்கீங்களேன்னா அப்படின்னதுக்கு சொன்னார் பாருங்க, கடையில் வச்சா திருட்டு பையன் ஜாஸ்தி தூக்கிட்டு போயிடுறானுங்க, போகிற இடத்துல எல்லாம் பொட்டியை காட்டி காசு வாங்கிடுவோம்னார். அப்படியா? ஆனால் இதாவது பரவாயில்ல தம்பி, பட்டுக்கோட்டை பக்கம் ஒரு ஊர் அலோ அப்படின்னு பாருங்க. அவர் எதையோ நட்டை திருக்கி விட்டாருனே அந்த மிக்சரில். அயோக்கிய பயில அயோக்கிய பயில அயோக்கிய பயில. ஒருத்தன் மொன்னார் வாழை தூக்கிட்டு வரான். யார் ஊருக்கு வந்துடான், யாரோட அயோக்கிய பயில. ஐயோ நான் அலோனு தாங்க சொன்னேன். வந்தவன் நல்ல அருவாளை கொண்டு வந்திருந்தா கூட ஒரே போட்டில் முடிஞ்சிருக்கும். போதும்டா புண்ணியவானே, உன் வாயில் வெத்தலை தான் போட்டிருப்பேன்னு பார்த்தேன். நல்ல சர்க்கரையாக போட்டு பேசுகிறான் தம்பி. உண்மையிலுமே எந்த சூழ்நிலையிலும் தம்பிக்கு வயிறு மட்டும் குளிர்ந்தாப்புலையே இருக்கும்.
அது ஒரு கைதட்டல் கொடுங்க வசு. அது அது அப்படி தான் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதமே டெலிவரி மாதிரினே உட்காந்துருப்பேன். அது அமைப்பு, அதை பற்றியெல்லாம் நான் பிறகு விரிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். நல்ல வார்த்தை. இன்றைக்கி நல்ல பாடக்கூடிய பெருமக்கள் வந்திருக்காங்க. இவங்களும் அது தம்பியெல்லாம் நாட்டுப்புற பாட்டு இவர் பாடி புஷ்பவனம் ஐயா கீழே உட்காந்து கேட்டார். ஒரு கைதட்டல் கொடுங்க. அவ்வளோ அழகாக பாடக்கூடிய தம்பி. உண்மையிலுமே சொல்கிறேன். ஏன் இப்படி பண்ணுறேன்? அவர் கேட்டார், கேட்டுட்டு சொன்னார், மஞ்சுநாதன் அப்பா பாடினது ஆமாம், இனி நான் எந்த மேடையிலையாவது பாடட்டுமான்னு இனிமேல் யோசிக்கிறேன்ப்பா அப்படி. அப்படியெல்லாம் இல்லைங்க, நல்லா பாடுவான். அந்த காலத்தில் பாட்டு எப்படி இருந்துச்சு? உண்மையாக சொல்கிறேன். அந்த காலம்ங்கிறது என்ன காலம்? பாகவதர் காலம். எப்படிப்பட்ட பாகவதர் காலம்? தியாகராஜ பாகவதர். எப்படி தெரியுமா எழில் பாட்டு கொடுத்தாரு? அடே அப்பா, மன்மத லீலையை வென்றார் உண்டோ, வருஷம் கழிச்சு தான் தாத்தா எங்க பாட்டியை பார்த்து இதை பாட 6 வருஷம் கழிச்சு தான் எங்க பாட்டி உண்டாச்சு. பாட்டிக்கு உண்டாச்சு. உண்டோன்னு இழுத்தார்ல, கிளவி உண்டாகல. அதுக்கப்புறம் கவியரசர் கண்ணதாசனுடைய காலம். உண்மை எப்படிப்பட்ட காலம் தெரியுங்களா? காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். நல்லா இருந்த ஒரு கைதட்டல் கொடுங்களேன். இப்போ ஒரு காலம் இருக்கு. நான் உண்மையா சொல்றேன், 2 வருஷத்துல நான் பிறந்துட்டேன். ஆனா எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. நீ கூட 3 வேளை நல்லா வந்து சாப்பிட்ட, 1 ரூபா கூட மொய் வைக்காம போனேன். ஆமா, இந்த ஆளுக்கு இந்த ஆளு சாச்சி. நான் கேட்குறேன், உண்மையா சொல்றேன். சில இன்னைக்கெல்லாம் காலகட்டம் மாறி போச்சுங்க. அடிச்ச பத்திரிக்கை 1000 வந்து சாப்பிட்றவே 3000. யாரு வரா யாரு திங்கிறான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. முதல்ல எல்லாம் யார் வந்து திருமண வீட்டில் முன்னாடி இருந்து வரவேற்பாங்கன்னா, மாமன் மச்சான் அங்காளி பங்காளி எல்லாம் இருந்து முன்னாடி வரவேற்பாங்க. இவர் நம்ம பங்காளி, இவர் நம்ம மாமே, இவர் நம்ம மருமகை, இவர் நம்ம அத்தான்னு ஏதாவது தெரியும். இப்போ ஒரு பெரிய தம்பி மாதிரியே ஒரு பொம்மை ஒன்று இருக்குங்க, குபேர பொம்மை மாதிரி. அது யார் வந்தாலும் வணக்கம் போடுது. விருந்து திங்கிற வந்தவனையும் வணக்கம் போடுது, செருப்பு திருட வந்தவனையும் வணக்கம் போடுது. யார் வந்தாலும் கும்பிடு குருசாமியின் தீர்மான வாழ்த்துக்கள்னு அது வாட்டுக்கு கூவிக்கிட்டு தெரியுது. இன்றைக்கு காலகட்டத்துக்கு என் மனைவியை பார்த்து மன்மத லீலை, வாசல்லையே படுத்துக்கோ, வீட்டு பக்கம் வந்துடாது. ஆனால் இப்போ ஒரே ஒரு பாட்டுங்க, இப்போ ரீமிக்ஸ் ஆக்கிட்டாங்க அந்த பாட்டை. எனக்கு தெரிஞ்சு 25-30 வருஷம் இருக்கும் அந்த படம் வந்து. ஆனால் இன்னைக்கும் அந்த பாட்டு ஒரு குடும்பமாக உட்காந்து கேட்குறீங்க. பண்பாடு, கலாச்சாரம், நாகரீகம், மரியாதை, இதெல்லாம் அந்த பாட்டில். ஒரு காதல் பாட்டு தான். ஆனால் அந்த காதல் பாட்டு தேவர் மகன் ஒரு படங்க. இன்னைக்கும் அந்த பாட்டினுடைய ரிதம், அந்த பாட்டினுடைய வலிமை இன்னும் சொல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தைகள் வாலி எழுதியிருப்பாருங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி அம்மா பெண் குரல், இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கமல் சார் வந்து வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. இசைஞானி இளையராஜாவினுடைய இசை என்ன அழகாக கொடுத்தாங்க தெரியுங்களா? காலந்தோறும் பாடல் எப்படி மாறுது பாருங்க. கொடுங்க இடையில நீச்சிருக்க தத்தளிச்சுதான் இருக்க, உன்னே நப்பில் நாம் பறிச்சே தாமரைய, புன்னவனத்தினிலே பெடக்குயில் கூவையிலே உன்னுடைய வேதனைய நான் அறிஞ்சேன். உங்களுத்தில் மாலையிட உன்னிரண்டு தோழ தொட என்னதவோ செஞ்சேனோ ஏமானே, வண்ணக்கிளி கைய தொட சின்ன சின்ன கோலமிட உள்ள மட்டும் வழியமானே, உள்ள மட்டும் வழியமானே. இஞ்சி ஈடு பழகி மஞ்ச செவ பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மனு கூடுவில்லையே, மறக்குமா மாமே என்னோ மடியிலே பச்ச வர்ணோ கொடியிலே ஊஞ்சல் போட மானே.
தேவா. பாட்டு நல்லா இருந்தா ஒரு கைதட்டல். அதுதான் ரொம்ப உண்மையா அந்த இசைக்கலைஞர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. மிக சிறப்பான, ஏன்னா இந்த ஆர்கெஸ்ட்ரான்னு வைங்களேன், அடுத்தது வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்த பாட்டு என்னன்னு ஒரு ஆர்டர் ஆஃப் இது கொடுத்துருவாங்க, பிளேலிஸ்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் என்ன பாட்டு பாடுறோம்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் பாடுறது பாட்டானே எங்களுக்கு சில நேரங்களில் தெரியாது. அப்படி பாடுற எங்களுக்கெல்லாம் ரொம்ப சகிப்புத்தன்மையும் பொறுமையும் இருந்தால் தான் வாசிக்க முடியும். அதை ரொம்ப அழகாக சிரித்த முகத்தோடு வாசிக்கக்கூடிய என் அன்பு சகோதரர்கள் 2 பேர் இன்றைக்கி வந்திருக்காங்க. அவங்கள முறையாக நான் அறிமுகப்படுத்துகிறேன். இன்றைக்கி ரொம்ப அழகாக ரொம்ப சிறப்பாக மக்கள் கூட்டம் கூடியிருக்கீங்க. வருண பகவானுக்கும் உண்மையாகவே வழிதந்த மாரித்தாயின் கருணைக்கும் கோடி நன்றிகளை சொல்லி, ஏன்னா நிறைய டீம் எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க காரில் வரும்போது, அங்கே மழையா, இங்கே மழை இல்லை, சில பேர் பார்க்கணுமே அவனுக்கு போகிற நிகழ்ச்சி அப்படின்னு வைத்தெரிச்சல், அங்கே மழையா, இவன் இன்னொருத்தனுக்கு ஃபோன் பண்ணுறது, அவன் மழையாமல்ல, ரோடே தெரியலையாம வண்டி ஓட்டுறதுக்கு, சூப்பர். வெளிப்படையாக கை தட்ட மாட்டான், மனசுக்குள்ளேயே தட்டிக்கிறான். வாட்ஸ்அப் குரூப் இருக்கு எங்களுக்கு, பட்டிமன்ற குரூப் உருப்படா, அதுக்குன்னே ஒரு குரூப் வச்சிருக்கோம். உண்மையாக சொல்கிறேன், எங்க மழை கேன்சல், மழை கேன்சல், மழை கேன்சல், நல்லா. இப்போ நாங்கள்லாம் அவனுக்கு மெசேஜ் போட்டோம், அங்கே மழையா, ஆமாம் இங்கே மழை நின்றுச்சு, சக்தி மாரியம்மனுடைய கருணை, மழை நின்றுச்சு, நிகழ்ச்சி சூப்பராக தொடங்கியாச்சு. யோசிச்சு பாருங்க, அடுத்தவர்களுக்கு ஒன்று என்றால் எவனுடைய இதயம் துடிக்கிறதோ அவர்கள் அத்தனை பேரும் மகாத்மாக்கள், அவர்கள் அத்தனை பேரும் மகாத்மாக்கள். நான் ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கு மெய்யழகன் ஒரு படம் வந்துச்சுங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. வாழ்க்கையை மயிலிறகால் வருடுவது போன்ற ஒரு உணர்வை அந்த படம் கொடுத்ததுன்னு நம்புனீங்கன்னா ஒரு கைதட்டல் கொடுங்க. மெய்யழகன் படம், அதில் ஒரு அழகான டயலாக் வருங்க. அவங்க மனைவிட்ட சொல்லுவார், இது யாருன்னே தெரிலப்பா, அவன் அப்படி நல்லா கவனிக்கிறான் அப்படி இப்படின்னு. அவன் பேர் கேட்க வேண்டியது தானே, இல்லைப்பா அவன் தெரில, ஆனால் அவன் அப்படி இப்படின்னு அவர் அரவிந்த் சாமி சமாளிப்பார். அத்தான் அத்தான் அத்தான்னு அவர் கார்த்தி சொல்லிகிட்டே இருக்கும்போது இவர் சமாளிப்பார். ஆனால் ஒரு டைலாக் வச்சிருப்பார் அந்த இயக்குனர், என்ன தெரியுங்களா, கடவுள் அன்பானவரான்னு தெரியாது, ஆனால் அன்பானவங்க எல்லாருமே கடவுள் மாதிரி தான் ஒரு வார்த்தை வச்சிருப்பார். அப்போ இந்த காலத்திலேயும் நல்ல நல்ல விஷயங்களை சொல்லிட்டு தான் இருக்காங்க, அந்த காலத்திலேயும் நல்லா இருக்கு. இதில் எந்த காலம் அப்படிங்கிறது இவர்களுடைய வாதத்தை வைத்து இந்த மன்றம் முடிவு செய்ய காத்திருக்கிறது என்பதை சொல்லி, எந்த காலத்திலும் மனிதர்கள் நல்லவர்களாக இருந்தால் இந்த உலகம் நல்லதாகவே இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதையும் சொல்லி, இன்றைக்கு வருகை தந்திருக்கிற பேச்சாளர் பெருமக்களை உள்ளன்போடு நான் அறிமுகம் செய்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நமது பண்பாட்டுக்கும் குடும்ப உறவுகளுக்கும் சிறந்தது அந்த காலமா இந்த காலமான்னு கேட்டார், அந்த காலமே என்கிற அணிக்கு அணித்தலைமை ஏற்று வருகை தந்திருக்கிறவர், என்னை போன்ற எளியவர்களுக்கு உலகம் முழுவதும் ஏற்றம் தரக்கூடிய மேடைகளை தந்து கொண்டிருப்பவர். எனக்கு மட்டும் இல்லைங்க, இன்றைக்கு ஒரு 50-60 குடும்பங்கள் பட்டிமன்ற வாய்ப்புகளால் வருமானம் பெற்று நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் அன்பு தம்பி மஞ்சுநாதன் அவர்கள். விஜய் டிவியினுடைய ஒரு காலத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி கலக்கப் போவது யாருங்கிறதுல ஒரு சீசனில் வந்தார், காமெடியனா வந்தார். அதில் ரன்னர் அப் தான் அவரால் வாங்க முடிஞ்சது, வின்னர் ஆக முடியல. ஆனால் என்னைக்கு ரன்னர் அப் ஆயிட்டமேனு சோர்ந்து போலிங்க, 10 வருஷம் ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு மக்களாக விடாமல் சிரிக்க வச்சதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா, ஒரு காலத்தில் விஜய் டிவியில் ரன்னர் அப் வாங்கி வெளியில் வந்தவரை இன்றைக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு இவருடைய இமாலய சாதனையை கண்டு அதே விஜய் தொலைக்காட்சி நிறுவனம் இவரை குக்கு வித்து கோமாளிங்கிற நிகழ்ச்சிக்கு சிறப்பு போட்டியாளராக, எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா, தம்பி மட்டும் போயிருந்தான்னா நான் 90% சந்தோஷப்பட்டிருப்பேன். கூட அவனுடைய மனைவி என் தங்கச்சியும் சேர்ந்து போய் இன்னைக்கு தூரன் KR மஞ்சுநாதன் ராஜேஸ்வரி மஞ்சுநாதன்கிற இணையர் டைட்டில் வின் பண்ணணும்னு ஒரு கைதட்டல் கொடுங்க. இந்த இடத்துல இருந்து நீங்க வாழ்த்துனீங்கன்னா அது நடக்கும். உண்மையாகவே நல்ல மனசோடு வாழ்த்துகிற மனிதர்கள் இருந்தால் எதுவுமே நடக்கும். அடுத்த ஆண்டு நிகழ்ச்சிக்கு அவசியம் அழையுங்கள். எதுக்கு தெரியுங்களா, எங்களுடைய வருமான வாய்ப்பிற்காக அல்ல, மஞ்சுநாதன் டைட்டில் வின்னராக, குக்கு வித்து கோமாளி டைட்டில் வின்னராக இதே நம்முடைய மண்ணுக்கு அவன் மறக்காம இந்த தங்கச்சியை கூட்டு வரணும். நீ ஜெயிக்கிறதுக்கு மட்டும் அந்த புள்ள கூட இருந்து அத்தனையும் கத்திரிக்காய் இருக்கிறதுலேருந்து முருங்காய் இருக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யுது. நீ வாயை கட்டி கண்ணை கட்டி பே பே பேங்கிற அந்த புள்ள எல்லாத்தையும் சரியா செய்தா இல்லையா, கைதட்டல் நீ கூட அவன் பொண்டாட்டிக்கு பாருங்க, பொண்டாட்டி கைதட்டினா வருவனாங்குது கை. அருமையா குக்கு வித்து கோமாளி. அதை விடங்க
ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னர் வெளிவந்த கவுண்டம்பாளையம்ங்கிற ஒரு திரைப்படம் வந்துச்சுங்க. அந்த படத்தில் ஒரு பெண் பிள்ளையினுடைய அப்பாவா நடிச்சிருப்பார்னு நான் சொல்ல மாட்டேன். யூடியூப்ல கவுண்டம்பாளையம்ல அந்த காட்சி அப்பா மகள் காட்சின்னு நீங்க போட்டீங்கன்னா வருங்க. அப்பாவா நடிச்சிருப்பாருன்னு நான் பொய் சொல்ல மாட்டேன். அப்பாவா வாழ்ந்திருப்பார். ஒரு கைதட்டல் கொடுங்க. அப்பாவா வாழ்ந்திருப்பார். ஒரு செருப்பு வாங்கி தர காட்சி ஒன்று வரும். அந்த பிள்ளைக்கு 700 ரூபாய் 800 ரூபாய் 1000 ரூபாய் செருப்பு வாங்கி கொடுத்துட்டு இந்த மனுஷன் தன் காலில் இருக்கிற செருப்பை காட்டுவாங்க. அப்படியே ஓட்ட செருப்பு, தச்ச செருப்பை போட்டிருப்பான். தன் பிள்ளைகளின் மகிழ்ச்சியை விட ஒரு தகப்பனுக்கு வேறு எதுவும் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியை தந்து விடாது என்பதை வாழ்ந்து காட்டி நடித்த, உண்மையாகவே பொற்குடத்திற்கு பொட்டு வைக்க தேவையில்லை, பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை, கொங்கு மஞ்சுநாதனுக்கும் மக்கள் மன்றத்தில் அறிமுகம் தேவையில்லை. எந்திரிச்சு நில்லடா தம்பி, அந்த காலமேனு பேசுறார். ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. ஆறடி உயரத்துல ஒரு ஆம்பளையை எழுப்பி விடுறேன். லேடிஸ் பாட்டை போடுறீங்களே தம்பி. இவங்க 6 அடி என்ன பாட்டு போட்டீங்க? ஆசைய காத்துல தூது விட்டு. லிப்ட்ல ஹோட்டல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? 4க்கு 4 ரூம் அந்த லிப்ட்டுங்க. இவனும் நானும் மட்டும் வர்றேன். இவன் காத்துலயா தூது விட்டான், காத்தே விட்டாங்க. நான் பண்ண வாழை சொல்லக்கூடாது, இல்லைன்னு இவனை மறுக்க சொல்லுங்க. எப்படா அந்த லிப்டை திறந்தா எல்லாரும் வந்துதான்னு நிற்பாங்க. நான் படக்குன்னு வந்து பொத்துக்கிட்டு விழுந்தேன்னா என்னை எஃபெக்ட்ல அடிச்சிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. சாரி கொஞ்சம் அர்ஜென்ட் அப்படின்னா, இப்போ சத்தமே இல்லை, சாரி மியூட்ல போட்டிருந்தேன் அப்படின்னா. புரிஞ்சு சிரிச்சவங்களுக்கு ரொம்ப நன்றி. உலகத்திலேயே சாதாரணமான எங்க டீம்ல அதை கூட வெளிப்படையா சொல்லிடுவோம். அப்படிப்பட்ட வெளிப்படையான டீம். நல்ல தம்பி. அதை ஒட்டி அந்த காலமேங்கிற அணிக்கு வலுச்சேர்க்க வருகை தந்திருக்கிறவர் என் அன்பு தம்பி. ரொம்ப வெளிப்படையான மனதிற்கு சொந்தக்காரன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் வரிசையில் அவரும் ஒருத்தர். மறைந்த பாடும் நிலா எஸ்பிபியினுடைய குரலினை அவருடைய குரல்ல நீங்க கேட்கலாம். இன்னைக்கு அவ்வளோ அழகா சிறப்பாக பேசக்கூடிய, பாடக்கூடிய, இன்னும் சொல்ல போனா திரைப்பட உதவி இயக்குனராக பணியாற்றி வரக்கூடியவர். நிறைய குறும்படங்களையும் விளம்பர படங்களையும் எடுத்து வரக்கூடியவர். இவரும் உங்கள் கைதட்டலால் விரைவில் ஒரு படத்தையே இயக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆற்றல் வன்மை வெளிப்பட வேண்டும். ஏன்னா உண்மையா சொல்றேங்க, உங்களை மாதிரி மக்கள் மனப்பூர்வமா வாழ்த்துவதனால்தான் எங்கள் வாழ்க்கையின் தரமும் வாழ்நாளின் உயரமும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் சத்தியமான உண்மை. அன்பு தம்பி, பாண்டிச்சேரி மண்ணிலிருந்து வருகை தந்திருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய மதன் அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு கை 70 கிலோ 70 பொழுது உனக்கு கிடைக்காது வாங்கி. பேண்ட் சட்டை ஓட்டு ஒருத்தர் கண்ணாடி ஓட்டு ஆஜானு பகவா வந்து நிற்கிறாரு. சக்கரவள்ளி கிழங்கு, இது மரவள்ளி கிழங்கு சீசனா இந்த அம்மா சொல்லுது. ஆளாளுக்கு ஒரு கவலை, இந்த அம்மாவுக்கு ஒரு கவலை. ஏன்னா இங்கே ஏதாவது மரவள்ளக்களி விடுங்கன்னா கட்டப்பையில் 2 கிலோ வாங்கிட்டு போகலாம். சே, என்ன ஒரு நல்ல எண்ணம். இவங்க 2 பேரும் அந்த காலமே பாருங்க. தலைவன் துண்டு வயசாகலம்மா, சைஸ் ஆகிட்டேன். நல்லா பாருங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி இருந்தேன். ஆஃப்டர் 10 இயர்ஸ் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மூட்டையை அப்படியே சமயக்கட்டில் சாச்சு போட்ட மாதிரி அப்படி ஆகிட்டேன். போன 10 நாளைக்கு முன்னாடி வயிற்றுல தானே கருங்குழி வந்தது. நான் கேட்குறேன், உண்மையாக சொல்கிறேன். ரொம்ப அழகாக பாடக்கூடியவங்க. இந்த பக்கம் அணியை பாருங்கள். இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி சில பேர் உத்து பார்க்குறீங்க. ஏன் உத்து பார்க்குறீங்கன்னா பார்வை கோளாறு அப்படி கிடையாது. ஒரே வார்த்தை என்னென்னா, இந்த பிள்ளை எங்கேயோ பார்த்துருக்கமே. எங்கேயும் இல்லைங்க. விஜய் தொலைக்காட்சியினுடைய பாரதி கண்ணம்மாங்கிற சீரியலில் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் ஒருத்தர் வருவார் பார்த்தீங்களா? அந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு ஒரு தங்கச்சியாக ஒரு அம்மா கேரக்டர் நடிச்சிருப்பாங்க இல்லைங்களா? அந்த கேரக்டர் இவங்க தான். இவங்க அந்த சீரியலில் என்ட்ரானாங்க. 2 வாரம் ஒரு கைதட்டல் கொடுங்க. அட்டே அப்பா, அந்த சீரியல் அதோட நிறைவுன்னு முடிச்சிட்டார். அவ்வளவு சிறப்பு. அடுத்தது ராஜா ராணி. அதுல இந்த அம்மா 4.5 வருஷம் இந்த அம்மா வர்றதுக்கு முன்னாடி 4.5 வருஷம் ஓடிச்ச அந்த சீரியல். இந்த அம்மா வந்தது என்னம்மா, போலீஸ் கேரக்டர் அம்மா. இந்த அம்மாவே லத்தி சைஸ்ல இருக்கு. இது கையில ஒரு லத்தியை கொடுத்து புடியே நிப்பாட்டி இருந்தாங்க. இந்த அம்மா வந்துச்சு. 2 நாளுங்க இந்த கதை நாளையோடு நிறைவு பெறுகிறது. நான் அப்படி எண்டு கார்டு போட்டாங்க வரும். கைதட்டல் கொடுங்க. கனா காணும் காலங்கள். அடுத்தது எங்க அண்ணன் 1.5 வருஷம்
மாமா போனாங்க, இந்த அம்மா டீச்சரா போனாங்க, ஸ்கூலுக்கே திருப்பூட்டு போட்டு பூட்டிட்டாங்க. பெரிய பூட்டு, எந்த சாவியாலும் திறக்க முடியாத பூட்டை போட்டு பூட்டிட்டாங்க. இவ்வளவு யோகமானவங்களுக்கு பேர் என்ன தெரியுங்களா? யோக தர்சினி. ஒரு கைதட்டல் கொடுத்துருக்கு. பேர் தெரியாதா தம்பி, இந்த அம்மா நடிச்சதுக்கே அவன் என்னை விட்டு ஓட மாட்டியான்னு சொல்லி ப்ரொடக்ஷன் டீமே கதர்னாங்க. நீ என்ன வச்சு பாட மாட்ட. உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க இந்த காலமேன்னு வருகை தந்திருக்கிறார்கள். நல்லா பேசக்கூடிய, பாடக்கூடிய, நல்ல நகைச்சுவையாக இருப்பாங்க. ஆனால் தலைவன் பார்த்தியா? டேய் டேய், மணி என்னடா, மணி என்னடா, மணி 10:50. பார்த்தியா, 8 மணிக்கு சாப்பிட்டோம். இருக்கட்டும் தலைவன், உன்ன மாதிரி ஒரு ரசிகர் போதும். சூப்பர். நீங்கள் 1000 பேர் கூடியிருக்கீங்க, ஒரு சத்தம் வருதா? ஒத்தாளே தலைவா, ஏய் இருக்கட்டும், மகிழ்ச்சி இருக்கட்டும். எல்லா சிச்சுவேஷனுக்கும் தலைவன் பாட்டு வச்சிருக்காப்புல. அதை தொடர்ந்து பேசுவதற்காக வருகை தந்திருக்கிறவர். எத்தனையோ பேச்சாளர்களுக்கு இவர் விடிவெள்ளி, அவர் நிலைவெள்ளி அப்படின்னு எதோலாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாகவே, அதாவது ஒரு உழைப்புங்கிறத, அசாத்தியமான உழைப்பை கொடுத்துருக்காங்கங்கிறதுக்கு இப்போ ஒன்று சொல்கிறேன். ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால் தமிழக அரசினுடைய ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முதுகலை ஆசிரியர்களுக்கான போட்டித் தேர்வு நடந்தது. டிஆர்பி எக்ஸாமினேஷன் நடந்தது. அதில் ஒவ்வொரு நாள் இரவிலும் இது போல பயணப்பட்டு தூக்கம் கெட்டு நேரக்குறைவு எல்லாம் இருந்து உடல் சோர்வு எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு முதுகலை ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக இன்றைக்கு தேர்வு பெற்றிருக்கிறார். நல்ல சிரிக்க சிரிக்க, சிந்திக்க சிந்திக்க பேசக்கூடியவர். ஆரணி பக்கம் இருந்து வந்திருக்காங்க. திருவண்ணாமலைக்கும் ஆரணிக்கும் இடையில் அவங்க ஊரு. நினைச்சாலே கையெடுத்து கும்பிடணும் அவங்க ஊரு. அவங்கள நினைச்சாலே அவங்க உழைப்புக்கும் கையெடுத்து கும்பலாம்னு சொல்லுகிற அளவிற்கு வருகை தந்திருக்கிற அருமை சகோதரி திருமதி அஞ்சலி மதன் அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு நல்ல கைதட்டல். ரொம்ப சிறப்பான டீம். உண்மையிலுமே இந்த தாய்க்கும் உங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். நல்ல பேச்சாளர்கள் கிடைச்சா ஒரு நடுவருக்கு அதை விட மகிழ்ச்சி எதுவும் கிடையாது. அதை உள்ள நல்ல பார்வையாளர்கள், நல்ல இசையை வழங்குவதற்காக சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கிற என் அன்பு சகோதரர், குறிப்பாக விஜய் தொலைக்காட்சியில் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களை நமக்கு அடையாளப்படுத்திய நிகழ்ச்சி எது தெரியுங்களா? அது இது எதுங்கிற நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியினுடைய ரிதம் செக்ஷனுடைய ஹீரோவே என் அன்பு தம்பியாக வருகை தந்திருக்கிற சகோதரர் எழில் அவர்கள் தான். ஒரு நல்ல கைதட்டல். யாரும் கைதட்டினா அவரே கேட்டு வாங்கிடுவாரு. பெருந்தன்மையான ஆளு கட்டியிருக்கு. ஆமா, அகமதாபாத் போற பிளைட்ல இருந்து 4 பேர் கைதட்ட சொல்லிட்டு இருக்காரு. தட்டுங்க, அங்கிருந்து சும்மா தானே உட்காந்துருக்கீங்க, கண்ண முடியும். ஆனா பாருங்க, நீ துப்புறதான் துப்புற, கொஞ்சம் ஓரமா துப்பு. நீ பாட்டு கனெக்ஷன்ல துப்பு, ஏதாவது ஃபயர் ஆகி போச்சுன்னு வைய, மூக்குக்கு நேரம் என் மைக்கு நீட்டி இருக்கு, சுளியை நடிச்சு நான் சுல்லான் மாதிரி கடந்துருவேன். கொஞ்சம் பார்த்து செய். இவர் சிறப்பாக எழுந்து வணக்கம் சொல்லுகிற போது மிக சிறப்பாக வாசிச்சவர் யார் தெரியுங்களா? இந்த பொறுப்பாக உட்காந்துருக்கார் பாருங்க. சாதாரண விஷயமே கிடையாது. அவ்வளவு சிறப்பாக வாசிக்கக்கூடியவர். அதே அது இது எது நிகழ்ச்சியினுடைய புகழ்பெற்ற ட்ரம்மராக, பேடிசை கலைஞராக வலம் வரக்கூடிய அருமை சகோதரர் திருவாளர் இளமோகன் அவர்கள் சென்னையிலிருந்து வருகை தந்திருக்காங்க. அவனா நீ? ஆமாப்பா, அப்படிதான் நடந்துச்சு. ஆமா, அதுக்கு இவன் 50 ரூபாய் ஜிபே பண்ணுவான். இந்த 50 ரூபாய் யா ஜிபேவா? இவன் பாடுறதுக்கு அவன் போட்டானா? ஆமா, இவன் 50 ரூபாய் அவன் ஜிபே பண்ணு. அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே. சரி இருக்கட்டும். இருந்தாலும் அந்த பொழப்புனால எல்லாரும் சிரிக்கிறாங்களா, அதுதான் வேணும். உண்மையாகவே நல்ல பேச்சாளர்கள், இசைக்கலைஞர்கள், அற்புதமாக ஒலி அமைப்பை செய்திருக்கிற சகோதரர்களுக்கும் மிகச்சிறப்பான என்னுடைய நன்றிகளை சொல்லி இத்தோடு என்னுடைய முன்னுரைக்கு திரையிட்டு, அந்த காலமா இந்த காலமா, பண்பாட்டுக்கும் குடும்ப உறவுகளுக்கும் சிறந்தது அந்த காலமே என்கிற அணிக்கு தலைமையேற்று வருகை தந்திருக்கிற அன்பு தம்பி விஜய் டிவி குக்கு வித் கோமாளி புகழ் மஞ்சுநாதன் அவர்களை உங்கள் முன்னால் அந்த காலமே என்கிற அணிக்கு பேச அழைக்கிறோம். நல்ல ஒரு கைதட்டலோடு. ஹலோ ஹலோ ஹலோ